போலீசார் விசாரணையில் உயிரிழந்த திருப்புவனம் அஜித்குமார் வழக்கில் தொடர்புடைய நிகிதா என கூறி தமது புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருவதாக பாஜக பெண் நிர்வாகி ஒருவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையுடன் நிகிதா இருப்பதாக கூறி புகைப்படம் ஒன்று இணையத்தில் வேகமாக வலம் வருகிறது. இந்நிலையில் அண்ணாமலையுடன் புகைப்படத்தில் இருப்பது நிகிதா கிடையாது, எனது புகைப்படத்தை தவறாக பரப்புவதாக கூறி பாஜக பெண் நிர்வாகி ராஜினி பொன்னேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். என் மண் என் மக்கள் யாத்திரையின் போது எடுத்த புகைப்படம் என தெரிவித்துள்ள ராஜினி, அவதூறு பரப்பியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அஜித்குமார் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவங்க தான் நிகிதான்றவங்கள அந்த கொலை வழக்கை திசை திருப்பத்துக்காக பாஜக மேல பழி போகணுன்ற ஒரு நோக்கத்தோட எங்க முன்னாள் மாநில திரு அண்ணாமலை அண்ணன் அவங்க மேல ஒரு பழிய சுமத்துறதுக்காக என்னையும் அவரும் சம்பந்தப்பட்டு ஒரு வலைத்தளையில ஒரு போட்டோ வெளியிட்டிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்துல கும்மிடிப்பூண்டி தொகுதியில என் மக்கள் யாத்திரையில அண்ணன் நடப்பயணமா வரும்போது அவரு கூட நான் ஒரு புகைப்படம் எடுத்தேன். அந்த போட்டோவை தான் நிகிதா அப்படின்னு சொல்லி தவறான ஊடகத்துல பரப்பிட்டு இருக்காங்க. இதை கண்டிச்சு பாஜக நிர்வாகி எல்லாருமே பொன்னேரி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கோம். இது தக்க நடவடிக்கை எடுக்கலன்னா எங்களோட நடவடிக்கை நெக்ஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். காரைக்கால் மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி மணிமாறன் மயிலாடுதுறையில் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் முன்விரோதம் காரணமாக நடந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு காரைக்கால் மாவட்ட பாமக செயலாளராக இருந்த தேவமணி கொலை வழக்கில் மணிமாறன் முதலாவது குற்றவாளி என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் இருந்த முன்விரோதம் காரணமாக பழி தீர்க்கும் விதமாக இக்கொலை நடைபெற்றிருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக மயிலாடுதுறை உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி தலைமையில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளிகளை பிடிக்க தீவிரம் காட்டப்பட்டுள்ளது.